ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் 10 நிமிஷத்தில் சுலபமாக தீபாவளிக்கு கார்ன்ஃப்ளவர் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பேனில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரையும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு அல்வா வந்து ஈவனாக கிடைக்கும், கட்டி முட்டியுமாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சூப்புக்கு நம்ம சேர்க்குற சோள மாவு தான் இது. மஞ்சள் கலரில் ஒரு சோள மாவு கிடைக்கும், அது பயன்படுத்த வேண்டாம் இந்த ஹல்வா செய்ய. இப்போ 1 கப் அளவு அப்ராக்சிமேட்டாக 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நான் இதை கலந்து வச்சுருக்கேன் நல்லா. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நம்ம அல்வாவை பீஸ் போடுறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை தடவி வச்சிடலாம் எல்லா பக்கமும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவை சேர்த்துக்கலாம். அடியோடு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா சேருங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி கொதித்து திக்காக ஆரம்பிக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர். அப்போ வந்து நம்ம கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் கலந்தாக்கா நமக்கு வந்து உருண்டு ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும் நமக்கு இது. அப்போ வந்து நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. சர்க்கரையோட பொடி செஞ்ச ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச், நமக்கு எந்த கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலர் சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து நட்ஸ் வேணும்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், மிக்ஸ்டு நட்ஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது சேர்த்தாலையும் இந்த ஹல்வாவில் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து கடைசியாக தான் முந்திரி பருப்பு மேலே சேர்க்க போகிறேன் இந்த ஹல்வாவில், அதனால் இப்போ எதுவும் சேர்க்கல. ஹல்வா பாருங்கள் அப்படி நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வா பொறுத்தவரையிலும் நமக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. நான் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். இந்த ஹல்வாக்கு நெய் வந்து நீங்கள் நிறைய சேர்த்திங்கனாலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நமக்கு நல்லா உருண்டு வரும் அல்வா. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரேயில் மாற்றிக்கலாம். நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸ் நமக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை நம்ம மேலேயும் டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா நமக்கு ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் செட் ஆகும். நட்ஸ் சேர்க்காமலையும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த ஹல்வாவை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. அதிகமாக நெய்யும் நம்ம சேர்க்கல இதில், ஆனால் வந்து அழகாக செட் ஆகி நமக்கு சூப்பராக வரும் இந்த ஹல்வா. லைட்டாக இந்த முந்திரி பருப்பு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 hour வந்து ஆறுனப்புறம் நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஹல்வா வந்து அப்படியே ஒட்டாமல் அருமையாக வரும் இந்த மாதிரி. இப்போ இதை பீசஸாக போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த ஹல்வா. 10 minutes இருந்தால் போதும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.